வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாவித்ரி ராஜீவன் எழுதின மூன் ரைஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சாவித்ரி ராஜீவன் ஒரு பிரபலமான மலையாள போயட். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு ஷார்ட் ஃபிக்ஷன் ரைட்டரும் கூட. இந்த போயமில் அவங்க அறிவியலுக்கும் நம்மளுடைய நம்பிக்கைக்குமான ஒரு விஷயத்தை இதில் எழுதியிருக்காங்க. அதுக்கு அவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்கையும் ஒரு பாட்டிமாவையும் கதாபாத்திரங்களாக எடுத்திருக்காங்க. இந்த பாட்டிமாவுக்கு எப்படின்னா, நிலவுன்றது கடவுள், அங்கே யாருமே போக முடியாது அப்படின்னு. ஆனால் அறிவியல் படி பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் எடுத்து வச்சுருக்காரு. ஆனால் எப்படின்னா, அந்த பாட்டிமாவோட நம்பிக்கை ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் வச்சதும் சரி, கடவுளை தவிர வேறு யாருமே அங்கே போக முடியாதுன்ற நம்பிக்கையும் சரி, அதுதான் நிலை நிற்குது. நம்பிக்கைன்றது எந்த அளவுக்கு போகுதுன்றது இந்த போயமில் பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அசைக்க முடியாதது, அறிவியலால் எட்ட முடியாதது. இந்த போயமில் பார்த்திங்கன்னா, வரலாற்றில் பார்த்திங்கன்னா அறிவியலில் ஒரு பெரிய மைல்கல்ன்றது நிலவில் மனிதன் கால் வச்சது தான். ஆனால் இந்த பாட்டிமாவை பொறுத்த வரைக்கும் நிலவுன்றது கடவுள், அங்கே வெறும் கடவுள் மட்டும்தான் போக முடியும், வேறு யாராலையும் போக முடியாது. அதை அவங்க தெய்வமாக நினச்சி தினமும் வழிபடுறாங்க. அவங்களோட வழிபாட்டுக்கும் அவங்க நம்பிக்கைக்கு முன்னாடி எதுவுமே வர முடியாது அப்படின்றது தான் இங்கே அவங்க எழுதியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Dear God, keep my grandchildren and children safe. Prayed the grandmother to the moon rising in the sky. நிலவு வந்தோடனே அந்த பாட்டிமா நிலவை பார்த்து, கடவுளா நீ என்னுடைய பேர பசங்களையும் பாதுகாப்பாக வச்சிரு அப்படின்றத வேண்டிக்கிறாங்க. No one had told her it was England 1969, nor did she know it was July the 20th. அது ஜூலை 20 தான் 1959 மனிதன் முதல்ல நிலவில் காலை வச்சதினோம். Unknown to the grandmother did the weekend paper carry an Armstrong, strong arming her moon god, a knave Vamana, foot raised and all. அன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு செய்தி, இந்த மாதிரி மனிதன் நிலவில் காலை வச்சிட்டான்னு. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் வாமன அவதாரம் எடுத்த திருமால் மட்டும்தான் நிலவில் காலை வைக்க முடியும். ஏன்னா அவர் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவருடைய 2 பாதங்களையும் வச்சவர். ஆனால் மனுஷங்க அங்கே போனாங்கன்றது அவங்களுக்கு ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. And hence stunned was she when her granddaughter held out for her to see 2 large figures shining in the moonlight like the asuras fighting the devas. அதனால் அவங்களுடைய பேத்தி அவங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பரில் 2 மனிதர்கள் நிலவில் இருக்கிறத காட்டும் போது அவங்களுக்கு மனசுகள் எப்படி இருக்குன்னா, அசுரர்கள் தேவர்களோட சண்டை போட்ட வர மாதிரி இருந்தது. ஏன்னா தெய்வத்தோடைய இடம், அது தெய்வம் மட்டுமே போகக்கூடிய இடம். அங்கே மனுஷன் போயிருக்கானா அது மனுஷன் இல்லை, அது அசுரன். இதுதான் அவங்களோட நம்பிக்கை. To this her eyes shimmered open, vexed and anxious. Eyes closed, water in her cupped hands and a prayer in her mouth. She threw the water up to the night sky thrice. உடனே அவங்க ஏன்னா அவங்க நம்பிக்கை அவ்வளோ பலமானது. அவங்க உடனே கண்ணை மூடிட்டு கையில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ப்ரேயரை சொல்லிவிட்டு அந்த நிலவை நோக்கி 3 வாட்டி அந்த தண்ணியை அர்ப்பணம் செய்கிறாங்க. As she looked on, the blemishes on the moon ran away as rain clouds and was one with the night sky. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நிலவில் இருந்த கரைகள்லாம் அப்படியே விலகி போய் ராத்திரி வானத்தில் அந்த நிலவு அவங்க கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது, தூய்மையாக தெரியுது. And then they looked at the grandmother and a grandchild and smiled. அது மாத்திரம் இல்லை, அந்த நிலவு அந்த பாட்டியும் அவங்களோட பேத்தியும் பார்த்து புன்னகை பூத்துது. The grandma with a glad face and smile turned to her little grandchild with another story of the moon. இப்போ அந்த பாட்டிமாவுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அதாவது மனுஷன் காலை வச்சதா சொல்கிற அந்த செய்தியை கூட அவங்களோட நம்பிக்கையை தொடச்சி எழுந்து இப்போ நிலவோட புனிதம், அது தெய்வீகத்தன்மை திரும்பி வந்துடுறது அவங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. அவங்க பேத்தியை பார்த்து நிலவை பற்றிலாம் இன்னொரு கதையை அவங்க சொல்கிறாங்க. இந்த கதையில் பார்த்திங்கன்னா, with the prince and princess across rivers and the forest they went through the shadows of a moonbeam they flew to the moon. இந்த கதையில் ஒரு பிரின்ஸ், இளவரசரும் இளவரசியும் காட்டில் அந்த நதிகள்லாம் இருக்கிற இடத்துல போகும்போது அந்த நிலவோடு வெளிச்சத்தில் அவங்க அப்படியே நிலவை நோக்கி பறந்து போன கதையை தான் இப்போ அவங்க பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த end eyes opened and lost way Armstrong and Aldrin. இந்த கதையை சொல்லிட்டு அவங்க கண்ணை திறக்கும் போது அவங்க மனசில் அவங்களோட எண்ணத்தில் இருந்த ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின் எல்லாமே போயிட்டாங்க. அந்த கதையை கேட்ட பேத்திக்கும் இந்த கதை தான் நிஜமானதுன்ற மாதிரி ஆழமாக உள்ள போச்சு. Through the clear rain-swept sky, the same moon glowed, the same moon. அதே சமயத்தில் வானத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே நிலவு இப்போவும் அங்கே மின்னிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவங்க முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க.
இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.